வெல்கம் டு அவர் சேனல் SaKarasaathamum Vadakarium. இன்னைக்கு குக் வித் கோமாலியில் ஜிலேபி சேலஞ்ச் தான் நடக்குது. ஸோ நாம் ஒரு பர்ஃபெக்ட் கிறிஸ்பியான ஜிலேபியை எப்படி ஒரு 15 நிமிஷத்துலேயே பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்ல புளிச்ச தயிர் எடுத்துக்கலாம். இது இன்ஸ்டன்ட் ஜிலேபின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் தயிர் சேர்க்கும் போது நல்லா புளிச்சிருக்கான்னு பாருங்கள். அப்போ தான் இந்த ஜிலேபியோட இந்த புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ரெட் ஆரஞ்சு கலர், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு கிடைக்கும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். இது அந்த புளிப்பு தன்மையை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக்கி தரும். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஜிலேபிஸ் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தயிர் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப்பை விட கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு இருக்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி மாவெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கெட்டியாக இருந்ததுன்னா உங்களோட ஜிலேபிஸ்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ஒருவேளை உங்களோட பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா உங்களோட ஜிலேபிஸ்லாம் சாஃப்டாக ஆகிடும். பேட்டர் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு, தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்கள் ஜிலேபிஸ்லாம் கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஆனால் ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ஆகிடும். அந்த டியூப் மாதிரி இருக்கும்ல ஜிலேபிஸ், அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. ஸோ இந்த பேட்டரை நம்ம ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். இந்த கேப்பில் சுகர் சிரப் பண்ணிடலாம். ஒரு பேனில் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது லைட்டாக கொதித்த உடனே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஜிலேபிக்கு ஒரு நல்ல கலர் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு ஏலக்காவை நான் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட பேட்டர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா எண்டில் ரப்பர் பேண்ட் கூட போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அடுப்பில் பேனை வச்சிடலாம். பேனில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பேன் மட்டுமே எண்ணெய் ஃபில் பண்ணுங்கள். ரொம்ப நிறைய ஃபில் பண்ணக்கூடாது. அண்ட் ஃப்ளாட்டான பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜிலேபிஸை இந்த மாதிரி உள்ளே இருந்து சர்க்கிளாக போட்டு வந்துட்டு அந்த எண்டை அப்படியே எடுத்து உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த ஜிலேபியோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் தனியாக போகாமல் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரவுண்டாக நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்லா 2 சைடும் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. ஒரு பர்ஃபெக்டான ஜிலேபி பண்ணுறதுக்கு அந்த மாவோட கன்சிஸ்டன்சி எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இந்த எண்ணெயோட டெம்பரேச்சரும் முக்கியம். நீங்கள் ஜிலேபி இந்த மாதிரி புழியும் போது எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஜிலேபிலாம் டக்குன்னு கரிஞ்சிடும். அண்ட் எண்ணெய் காயவே இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஜிலேபிஸ்லாம் நல்லா பொங்கி வராமல் ஃப்ளாட்டாக ஆகிடும். ஸோ எண்ணெய் எப்பயுமே லைட்டான சூட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஜிலேபி போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கலாம். வேணும்னா இந்த மாதிரி பெருசாக ஜம்போ ஜிலேபி கூட நீங்கள் போட்டு சர்வ் பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி தான் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போது நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் சிரப்பில் கரெக்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி சுகர் சிரப் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் சிரப் லைட்டான சூட்டில் இருந்தால் நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். மேலே கொஞ்சமாக நட்ஸ் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பிஸ்தா தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நம்மளோட ஜிலேபிஸ்லாம் எவ்வளோ கிறிஸ்பியாக கிடச்சிருக்குன்னுட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி குக் வித் கோமாலியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பாய்.